கணவன்மார்கள் இந்த பக்கம் இருக்கீங்க, எதுவெல்லாம் சொல்லுகிற போது இத பூமர் அப்படின்னு அவங்க சொல்லிப்படுறாங்க. சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. சண்டை வரப்ப கொஞ்சம் மரியாதையா கொஞ்சம் பேசுங்க, குழந்தை முன்னாடி எல்லாம் பேசுங்கன்னு சொன்னா அது கேட்க மாட்டாங்க சார். ஓ அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. இதெல்லாம் ட்ரெண்ட், இப்படிதான் நாங்க பேசுவோம் அதா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சார். மரியாதை இல்லாம பேசுறது ட்ரெண்டாமா? என்ன சொல்லிக்கிறேன் முதுகிழமை தெரியுதுடா சார். அப்படி கிடையாதுங்க சார். ஒரு சண்டை வரும்போது ஃப்ளோல வாடா போடா அதெல்லாம் சொல்றது. எப்ப நீ 4 புள்ள பத்தி அப்பயும் சரித்திரமே முடிஞ்சு போச்சு. ஜென்ரலாவே தெரியும் அவருக்கு. மேக்ஸிமம் நம்ம வாயில இருந்து வர்றதே அந்த வாடா போடாதாங்கிறது தெரியும். என்ன எழவியா நீயா பேசினா பரவாயில்ல சார், குழந்தைங்க முன்னாடி பேசுங்க. நீங்க வாடா போடான்னு திட்டுங்க, ஏன் புள்ள முன்னால திட்டுறீங்க? நான் என்ன சொல்றேன்னா, சின்ன பிள்ளை இருக்கட்டும் பெரிய பிள்ளை இருக்கட்டும் நியாயமா இருக்கணும். மோஸ்ட்லி குழந்தைங்க நம்ம கூடவே தான் இருக்காங்க. அவங்க இல்லாத நேரம் சண்டை போடணுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆஹா, இது ஆக்சுவலா குழந்தை முன்னாடி இல்ல. புரியுதுங்க சார். அண்ணன் புடிச்சிருவேன் இதெல்லாம் கரெக்டா. எல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமடா எருமை. ஆக்சுவலா அவரை வாடா போடான்னு உங்க மாமியார் முன்னால நீங்க பேசியிருக்கீங்க. Yes, sir. உங்க மாமியார் அதுக்காக வருத்தப்பட்டிருப்பாங்க. என்ன தேடுறாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா அத அவர் எங்க அம்மா சொன்னுச்சுன்னு சொன்னா வேற மாதிரி ஆயிடும். வேற மாதிரி ஆயிடும். தேங்க்யூ சார். தேங்க்யூவா? என்னம்மா இப்படி வளர்த்துருக்க? வீட்டுக்கு வரும்போது தண்ணி கேட்போம். 12 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, இது வரைக்கும் தண்ணியே கொடுத்தது இல்லை வீட்டுக்கு வந்து. எது இங்க நான் ஒரே பிஸி. சொல்ல எங்க அம்மா எங்க அப்பா வரும்போது தருவாங்க. சோ எனக்கு அந்த ஒரு ஆசை இருக்கு, குடும்பம். அது முடியாது, நடக்காது, நடக்கவே நடக்காது. வாசல்ல தான் தண்ணி கேனும் இருக்கு, டம்ளர் இருக்கு, சொம்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. எடுத்து குடிச்சிட்டா முடிஞ்சிட்டு. என்ன அவன் பொண்டாட்டி உன்னை எப்படி அசிங்கப்படுத்திட்டு போகுது? அத நீ தான் எடுத்து தந்தாகணும். தந்ததான் எடுத்து, இல்ல பசங்க இருந்தாங்கன்னா அவங்க தான் எடுத்து கொடுக்கணும். அப்படி எடுத்து குடுக்கலன்னா கோவிச்சுட்டு அந்த தண்ணிய குடிக்காம நான் ரூம்ல போய் படுத்து கூட கிடப்பேன். யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறாங்க? ஆக்சுவலா தண்ணி கேட்டது பூமர் இல்ல, ஆனா அதை குடுக்கலங்கிறது நீ கோச்சுக்கிட்டு படுத்து கிடந்த பாரு. எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. இதே அவங்க தான் எடுத்து கொடுக்கணும். 55-60 வருஷமா எங்க அம்மா எங்க அப்பா கொடுத்துட்டு தான் இருக்காங்க, பாத்துட்டு தான் இருக்கேன். பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது போக்குவரத்துலாம் யாரு? நான் தான் பண்றேன். ஸ்கூலுக்கு கொண்டு வர்றது வர்றதெல்லாம் நான் தான் பண்ணுவேன். ஆமா மறந்தே போச்சுடா. பிள்ளைங்களுடைய பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் போக்குவரத்தெல்லாம் நான் தான் பண்ணுவேன். ஓகே. இதெல்லாம் உங்க அம்மா பண்ணாங்களா? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. இல்ல சார். இல்ல அப்ப தண்ணி எடுத்து கொடுக்கலாம். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. உங்க அம்மா தண்ணி மட்டும் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க, கிராசரி வாங்க அவங்க தான் போறாங்க. டேய் டேய் என்னடா அநியாயமா போட்டு கொடுக்குற நீ? காலை தொட்டு கும்பிடுவாங்க காலையில எந்திரிச்ச உடனே. இல்ல சார், இல்ல அதெல்லாம் நடக்காதுன்னு தெரிஞ்சிச்சு. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து பாரு. ஒரு 6 மாசத்துல தெரிஞ்சு சார், அதெல்லாம் நடக்காது, எல்லாம் கற்பனை. இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி நீ தெரிஞ்சிருக்க வேண்டாமாப்பா? இந்த சப்ஸ்கிரைப் சிம்பலை மட்டும் அமுக்கிட்டு அந்த பெல் சிம்பலை அமுக்குனா உங்களுக்கு நடக்கும்.